அனைவருக்கும் வணக்கம். நாம் ஊக்கு எப்படி ஈஸியாக வச்சு தைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நான் கையில் வச்சுருக்கிற ஊசி மாதிரி ஒரு பெரிய தடிமனான ஊசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஊக்கு வைக்கிற இடத்துல கரெக்டாக குத்தி எடுத்துகிட்டு ஊக்கை இப்படி ஆப்போசிட் சைடாக வச்சு இப்படி திருப்புனிங்கன்னா நம்மளுக்கு மேல் தையல் போட வேண்டியதில்லை, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். கீழே மட்டும் நீங்கள் 2 பக்கம் பிடிச்சி தைச்சா போதும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேலும் இது போல் பயனுள்ள வீடியோக்களை நான் போடும்போது நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும். இந்த மாதிரி ஊசி உங்களுக்கு டெய்லரிங் பொருளெல்லாம் வாங்குவீங்க இல்லைங்களா, அந்த கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இல்லைனாலும் நம்ம அந்த லெமன் எல்லாம் கோர்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பெரிய ஊசி எடுத்து நம்ம இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு ஊக்கை ஈஸியாக மாட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள், குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டெய்லரிங் சம்மந்தமாக டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். உடனுக்குடன் பதிலளிக்கப்படும்.